இன்று நாம் நிற்கும் இந்த இடம் ஒரு சாதாரண இடம் அல்ல. இது வெறும் கற்கள் குவிந்து கிடக்கும் இடமும் இல்லை. இது ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையை சுமந்த இடம். இன்று முள்ளும் புதர்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய வனமாக மாறியிருக்கிறது. இந்த கற்கள் இன்னும் பேசுகின்றன. எங்களை மறந்து விடாதீர்கள் என்று நம்மிடம் அழுத்தி உரைக்கின்றன. திருச்சி அருகே கொடும்பாலூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் பெருமாள் கோவில் தமிழர்கள் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான இடத்தை கொண்டது. இப்ப நம்ம கொடும்பாலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன்ல கொடும்பாலூர் வானதி தேவி அப்படின்னு நம்ம வாசிச்சிருப்போம் இல்லையா? அந்த கொடும்பாலூர் கிராமத்துல இருக்கும். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பழமையான கோயில்கள், அதாவது சோழர் காலகட்டத்துல முதற்கால சோழர்கள் கட்டிய கோயில் இங்க இன்னும் இருக்கு. அந்த எச்சங்களை கிட்டத்தட்ட 2000 வருடம் பழமையான நமது சோழர் கால கோயிலினுடைய பழமையை நம்ம இங்க பாக்குறதுக்காக வந்திருக்கோம். என்ன ஆச்சரியம் தெரியுமாங்க, இன்றைக்கும் அந்த கற்சின்னங்கள், அந்த கல் வேலைப்பாடுகள் அப்படியே இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியுது. ஒரு காலகட்டத்துல இந்த இடத்துல ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருந்ததாகவும் அதனுடைய வழிபாட்டு முறைகள் இருந்ததாகவும், இந்த கோவிலினுடைய தொடர்ச்சி, அதாவது சன்னிதானங்கள், ஒவ்வொரு கோயிலும் சன்னிதானம் அது இன்னொரு இடத்தில் இருக்கிறது. அப்படியாக மொத்தமா பெரிய ஒரு பெருமாள் கோயில் இங்க இருந்ததற்கான ஒரு பெரிய சான்று இருக்கிறது. இந்த கோயில் பெருமாள் கோயிலாக இங்கு வழிபட்டு வரப்பட்டிருக்கு. ரொம்ப சிதிலமடைந்த நிலையில இந்த கல் கோயில் எல்லாம் சிதிலமடைந்த ஒரு நிலையில இருக்கு. ஆனா இந்த கோயில்கள் எல்லாம் பிற்காலத்துல வந்த மன்னர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கோயில்களாக இருக்கலாம். இங்க பெருமாளினுடைய சன்னதியை நம்ம பார்க்க முடியுது. தாயாரோடு பெருமாளுடைய சன்னதி. ஒரு காலத்தில் சோழர்களுக்கு துணையாக இருந்த இருக்குவேளிர் அரசர்களின் தலைநகரமாக விளங்கிய இந்த ஊர் கலை, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, சமயம் ஆகிய அனைத்திலும் சிறந்து விளங்கியது. இன்று பலரும் கொடும்பாலூரை மூவர் கோவிலை காரணமாக அறிந்திருக்கலாம். ஆனால் அதே ஊரில் காலத்தின் கொடுமையால் சிதமடைந்து மறக்கப்பட்டிருந்தாலும் இந்த பெருமாள் ஆலயமும் அதே அளவு வரலாற்று பெருமைகளை கொண்டதாக இருந்திருக்கிறது. பெருமாள் ஆலயங்கள் என்பது வெறும் வழிபாட்டு தலங்கள் அல்ல. அங்கு அந்த காலத்து சமூக வாழ்க்கையின் மையமாக இருந்திருக்கிறது. அங்கு கல்வி நடைபெற்றது, ஓசை ஒலித்தது, இசை கேட்டது, வேதங்கள் முழங்கின, அன்னதானம் நடந்தது. அங்கே நீதியும் தர்மமும் கொடுக்கப்பட்டது. கோவில் என்றால் அது ஒரு நாகரிகத்தின் இதயம். அந்த காலத்தில் ஒரு பெருமாள் கோவிலில் நாள் எப்படி தொடங்கும் தெரியுமா? அதிகாலையில் விஸ்வரூப தரிசனம், பிறகு திருப்பள்ளி எழுச்சி, வேத மந்திரங்களும் திவ்ய பிரபந்தமும் ஒலிக்க, அதன்பின் திருமஞ்சனம், புதிய ஆடைகள், திருநாமம், துளசி மாலை, நறுமண சந்தனம், பூக்களால் அலங்காரம். காலை காலசந்தி பூஜை நடைபெற்றிருக்கும். மதியம் இதோ இந்த இடத்தில்தான் உச்சிகால பூஜை நடந்திருக்கும். மாலை இதே இடத்தில் சாயரட்ச பூஜை நடந்திருக்கும். இரவு அர்த்தஜாம பூஜை நடந்திருக்கும். நாள் முழுவதும் பெருமாள் தனியாக இருந்ததே இல்லை. அர்ச்சகர்கள், வேதபாராயணம், திவ்ய பிரபந்த சேவை, நாதஸ்வரம், தமிழ், விளக்கொலி, மணியோசை, பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்கிற முழக்கம். இந்த ஆலயம் உயிரோடு இருந்திருக்கிறது. நைவேத்தியங்களும் அந்த காலத்தில் மிகுந்த பக்தியுடன் செய்யப்பட்டன. வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை, சர்க்கரை அப்பம், அக்கார அடிசில், பஞ்சாமிர்தம், வெண்ணெய், பால், பழங்கள், துளசி தலம், ஒவ்வொன்றும் இறைவனுக்கான அன்பின் வெளிப்பாடாக அன்றைக்கு இருந்திருக்கிறது. பெருமாள் உண்டாரென்றால் என்பதற்காக அல்ல, பெருமாளுக்கு படைத்து அந்த பிரசாதத்தை மக்கள் பகிர்ந்து உண்டார்கள். இன்றைக்கு இந்த கோயில் வளாகம் முழுவதுமே முன்காடுகள் நிறைந்த ஒரு இடமாகவும்
கோயிலினுடைய எச்சங்களை பார்க்கக்கூடிய, அதாவது அந்த மிச்சங்கள், அந்த காலத்துல இருந்த கோயிலினுடைய மிச்சங்களான இந்த தூண்கள், கேட்பாரற்று கிடக்கக்கூடிய இந்த தூண்களை இங்க பார்க்க முடியும். இந்த கோயில்களை பார்த்தால் மரங்கள் மண்டி, செடிகள் மண்டி, புற்றுகள் இருக்கக்கூடிய இடமாக, ஒரு பெரிய கலை சின்னம் இடித்த நிலையில் இருக்கக்கூடிய இடமாக நம்ம பார்க்க முடியும். பல செடிகள், கோயிலினுடைய கோபுரத்துல மரங்களும் செடிகளும் இருக்கக்கூடிய இடத்த நம்ம இங்க பார்க்க முடியும் இல்லையா? இப்ப என்ன பண்ணலாம், பெரிய பெரிய நாடுகள்ல வெறும் 100 வருஷம் 50 வருஷ கட்டிடங்களை பத்திரமா பாத்துக்கிறாங்க. நாம நம்மளுடைய கலை சின்னங்களை பத்திரமாக பார்த்து கொள்கிறோமா என்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இல்ல? இந்த கருவறையில் எத்தனை குழந்தைகள் வரம் கேட்டிருப்பார்கள், எத்தனை நோய் தீர வேண்டும் என்று அழுதிருப்பார்கள், எத்தனை பேர் திருமணம் நடைபெற வேண்டும் என்று தவியாய் தவித்திருப்பார்கள், எத்தனை வீரர்கள் போருக்கு செல்லும் முன் வணங்கியிருப்பார்கள். அந்த கண்ணீருக்கும் இந்த கற்களுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. ஆனால் இன்று அந்த கண்ணீரை துடைத்த ஆலயம் தானே அழுகிறது. உடைந்த சுவர்கள், சிதறிய கற்கள், புதர்களால் மூடப்பட்ட பிரகாரம், மறக்கப்பட்ட வரலாறு. இதை பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுகிறது. நாம் ஆலயத்தை இழந்தோமா, இல்லை நமது நினைவையே இழந்து விட்டோமா? ஒரு கோயில் இடிந்தால் ஒரு கட்டிடம் மட்டும் இடிவதில்லை. ஒரு காலத்தின் இசை இடிகிறது, ஒரு காலத்தில் தமிழ் இடிகிறது, ஒரு காலத்தின் சிற்பம் இடிகிறது, ஒரு காலத்தின் பக்தி இடிகிறது. நமது முன்னோர்கள் கற்களை வெட்டவில்லை, தங்கள் நம்பிக்கையை செதுக்கினார்கள். தூண்களை எழுப்பவில்லை, தர்மத்தை எழுப்பினார்கள். கோபுரத்தை மட்டும் கட்டவில்லை, தமிழர் நாகரிகத்தை உயர்த்தினார்கள். இன்று அந்த நாகரிகத்தின் சுவடுகள் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கின்றன. உங்கள் ஊரில் இதுபோல் மறக்கப்பட்ட ஆலயங்கள் இருந்தால் அவற்றை படம் எடுத்து எங்களுக்கு பகிருங்கள். அவற்றின் வரலாறு மறைந்து போகாமல் நாம் அனைவரும் இணைந்து பாதுகாப்போம். ஒரு ஆலயத்தை பாதுகாப்பது ஒரு தலைமுறையின் நினைவுகளை பாதுகாப்பதற்கு சமம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம் தலைமுறையின் மிகப்பெரிய சோகம். நமது ஈதல் அறக்கட்டளை அந்த ஆலயங்களை வெறும் கட்டிடங்களாக பார்ப்பதில்லை, நம் முன்னோர்களின் குரலாக பார்க்கிறோம், நம் தமிழரின் சுவாசமாக பார்க்கிறோம், நம் பண்பாட்டின் உயிராக பார்க்கிறோம். அதனால்தான் மறக்கப்பட்ட ஆலயங்களை தேடி அவற்றின் வரலாற்றை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். இந்த காணொளியை பார்க்கும் உங்களிடம் ஒரு வேண்டுகோள். ஒரு ஆலயத்தை பாதுகாப்பது என்பது ஒரு மதத்தை பாதுகாப்பதல்ல, ஒரு நாகரிகத்தை பாதுகாப்பது, ஒரு மொழியை பாதுகாப்பது, ஒரு கலை மரபை பாதுகாப்பது, ஒரு தலைமுறையின் நினைவுகளை பாதுகாப்பது. இறுதியாக இன்று இந்த ஆலயத்தில் மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெருமாள் இங்கிருந்து போகவில்லை. அவர் இன்னும் காத்திருக்கிறார். ஒரு தீபம் ஏற்ற யாராவது வருவார்களா? ஒரு துளசி மாலை சூட்ட யாராவது வருவார்களா? ஓம் நமோ நாராயண என்று சொல்வதற்கு யாராவது வருவார்களா? ஒரு குழந்தைக்கு இந்த வரலாற்றை எடுத்துச் சொல்ல யாராவது வருவார்களா என்று இந்த காத்திருப்பின் மௌனம்தான் இன்று இந்த சிதிலங்களின் மொழி. இந்த கற்களை நாம் காப்பாற்றினால் வரலாறு நம்மை நினைவில் வைத்திருக்கும். இந்த கற்களை நாம் மறந்துவிட்டால் வரலாறு நம்மை மறந்துவிடும். ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளை சரணடைவோம். இந்த காணொளியை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்வதன் மூலமாக இப்படியான சிதிலமடைந்த ஆலயங்களை நமது ஈதல் அறக்கட்டளையின் மூலமாக உங்கள் உதவி கொண்டு தமிழர்களின் பாரம்பரியத்தை மீட்டெடுத்து விடலாம்.